நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் அட்மிஷன் வித் ஸ்காலர்ஷிப்போடு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா B.Sc. Physics, Bachelor of Science in Physics. இது வந்து ஒரு UG டிகிரி. ஸோ ஃபிசிக்ஸில் நான் என்ன படிப்பேன் அப்படின்னா பேசிக்காக மேட்டர் அண்ட் இட்ஸ் மோஷன் அண்ட் எனர்ஜி ஃபோர்ஸ் இதை பற்றிலாம் நல்லா டெப்த்தாக டீட்டெயில் தான் படிப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 years and 6 செமஸ்டர்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா +2ல் ஃபிசிக்ஸ் இருக்க குரூப் படிச்சுக்கணும், ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இருக்க குரூப் படிச்சுக்கணும். ஃபிசிக்ஸில் மேக்ஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் அந்த குரூப் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இந்த B.Sc. Physics படிக்கிறேன், எனக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 5,000லேருந்து 30,000 முடியும் வரும் பெர் ஆனம். ஸோ நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நல்ல சீட்டில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரைவேட் காலேஜஸ்லாம் போகும்போது அங்கே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். ஸோ ஹையர் ஸ்டடீஸ் நான் B.Sc. Physics படித்ததுக்கப்புறமா என்ன படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா M.sc. Physics படிக்கலாம், Ph.D படிக்கலாம், அண்ட் MBA கூட நீங்கள் பர்சூ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கோப், இந்த B.Sc. Physicsக்கு ஸ்கோப் என்ன இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், மெட்ரோலஜிஸ்ட்டாக போகலாம், அதாவது இந்த வெதர் கண்டிஷன் பற்றி சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில். கெரியர் இன் ஸ்பேஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், ஸ்பேஸ் ஃபீல்டில் கூட நீங்கள் போகலாம். டெலிகம்யூனிகேஷன், கெரியர்ஸ் இன் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன், ஒரு டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சராக கூட நீங்கள் போகலாம். பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி இதிலலாம் உங்களுக்கு ஒர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் என்னவா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் செக்டார்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ISRO, DARDO, BARC, ONGC, IPR இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டார்ஸ் அவைலபிளாக இருக்குது. எனக்கு கவர்மெண்ட் செக்டார்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி போஸ்ட் வேணும், அதாவது UPSC, SSC, ஸ்டேட் PSC, பேங்கிங் இந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் செக்டார்ஸில் போய்க்கலாம். அண்ட் ப்ரைவேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், கண்டென்ட் டெவலப்பர், குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர், ரேடியாலஜிஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிஷியன், ஆப்ரேஷன் மேனேஜர், high school teacher, college lecturer, senior project manager, assistant professor, consulting physician, research associate, senior physician, assistant scientist, radiation oncologist, radiologist. ஸோ இந்த மாதிரி ஜாப் ப்ரொஃபைலாக இருக்குது. இதில் ரேடியாலஜிஸ்ட்க்கு ஹை சேலரியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ரேடியாலஜிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா up to 16 lakhs வரை சேலரி அவைலபிளாக இருக்குது. நம்ம ஜாப் ப்ரொஃபைல் பார்த்துட்டோம். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸ், நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லெபார்டரிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் அதாவது காலேஜ், அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி, அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஏரியாஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனிஸ், ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிர்ம்ஸ், டெமோலிஷன் ஸ்குவாட்ஸ், பைரோடெக்னிக்ஸ் மேனுஃபேக்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் சேலரி எவ்வளோ வரும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 3 to 6 lakhs. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மாஸ்டர்ஸ் பண்ணி நம்ம அதில் ஸ்கில்டாக டெவலப்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மோர் தென் 13 lakhs முடியும் கிடைக்கும். நீங்கள் ரேடியாலஜியில் ரொம்ப ஸ்கில்டாக இருந்தீங்க அப்படின்னா 16 lakhs கிடைக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் பண்ண அண்ட் மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சேலரி அதிகமாகவே கிடைக்கும். ஓவரால் B.Sc. Physicsக்கு ஸ்கோப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. B.Sc. Physics வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது B.Sc. Physics எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.